நெக்ஸ்ட் வந்து ராஜ்கமல் அண்ட் ரெட் ஜெயிண்ட் 2 பேருக்கு சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறேன். ரஜினி சொன்னதை கேட்டிருப்பீங்க. கமல் ரஜினி சேர்ந்து நடிக்கிற படத்தை ரெட் ஜெயண்ட்டும் ராஜ்கமல் இன்டர்நேஷனல் 2 பேரும் சேர்ந்து தான் தயாரிக்க போறாங்க. டைரக்டர் இத்தனை நாளா லோகேஷ் கனகராஜன் தானடாப்பா சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ பார்த்தா இவர் இல்லைன்றாரு. கதாபாத்திரம் எல்லாம் செட் ஆச்சுன்னா படம் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப லோக்கி எல்சியூ இல்ல, இது காரணம் என்னவா இருக்கும்? கூலி கொஞ்சம் அப்படி இப்படின்னு ரிசல்ட்ஸ் வந்தனால மேபி இவர் மனசு மாறி இருக்கலாம். ஆனா லோகேஷ் கனகராஜுக்கு மேக்சிமம் சான்சஸ் இருக்கு. இப்ப ஜெயிலர் ரிலீஸ் ஆக போகுது அடுத்து ரஜினிக்கு. அது பட்டையை கிளப்பி ஓடிடுச்சு அப்படின்னா நிச்சயம் இது நெல்சன் பக்கம் திரும்பிடும்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரை இவங்க 2 பேர்த்தையும் வச்சு அவ்வளோ பெரிய பட்ஜெட்ல எடுக்கிறதுக்கு நம்ம அட்லி தான் ரெடியா இருக்காரு. ஆனா அவர் அல்லு அர்ஜுன் படத்துக்கு போயிட்டாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இன்னும் அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆகலை எதுவுமே. டேட்டாஸ் எல்லாமே இன்னும் கெஸ்ல தான் இருக்கு. கரெக்டா வந்தோடனே அடிச்சு விட்டுருவோம். இப்ப இட்லி கடையை பாருங்க. லைஃப்ல நம்ம பண்ற வேலையை ரசிச்சு பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெரிய பிசினஸ் மேனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் இட்லி சுடுறதா கூட இருக்கலாம். இட்லி கடை ட்ரெய்லர் வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. தனுஷ் இதை ஒரு வானத்தை போல ஸ்டைல் எடுத்திருக்காரு. அதுல ஏதோ ஒரு மசாலா கம்பெனி வச்சு எடுத்திருப்பாங்க. இது இட்லி கடையை நம்பி எடுத்திருக்காரு. ராஜ்கிரண் சத்யராஜ் 2 பேரும் ஆப்பனன்ட் டீமா இருக்கலாம். ஸோ ராஜ்கிரண் மகனா நடிச்சிருக்காரு தனுஷ், சத்யராஜுக்கு மகனா நடிச்சிருக்காரு அருண் விஜய். சமுத்திரகனி அந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷனா இருக்காரு. ஸோ கிராமத்துக்கே அந்த இட்லி கடை தான் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெய்லர்ல வருது. நித்யா மேனனுக்கு முக்கிய கதாபாத்திரம் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஷாலினி பாண்டேவும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இட்லியை நம்பி எடுத்திருக்காரு தனுஷ். எப்படி போகுது அப்படின்றது 1ஆம் தேதி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ட்ரெய்லர் ஓகே 90s தொட்டு வர மாதிரி இருக்கு. பார்க்கலாம் எப்படி வர போகுதுன்னு. டியூடு எல்ஐகே 2ல எந்த படம் பிரதீப்புக்கு ரிலீஸ் ஆகுது? தீபாவளிக்கு 2 படம் வரப்போகுதுன்னு இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா டியூட்ல இருந்து பாட்டு வந்துகிட்டே இருக்குங்க. இப்ப கூட நல்லா இருப்போம் அப்படின்னு ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் மாதிரி ஒன்று விட்டுருக்காரு. பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம் இந்த படம் டிராகன் மாதிரி ரீச் ஆகுமா அப்படின்றதெல்லாம். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெடியா இருங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.